வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையின் போது சென்னை வில்லிவாக்கம் தொகுதி தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது. அவரது மனுவை ஏற்கக்கூடாது என சுயேட்சை வேட்பாளர்கள் தேவராஜன், முரளி வினோத் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆதவ் அர்ஜுனாவின் சொத்து விவரங்களில் அவரது மனைவி பெயரில் உள்ள 35 நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாமல் ஆதவ் ரூபாய் 1 கோடி வைத்திருக்கிறார். ஆதவின் வைப்பு நிதியில் உள்ள ரூபாய் 2 கோடிக்கு ரூபாய் 84 லட்சம் வரை வட்டி வருவதை அவர் வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை என சுயேட்சை வேட்பாளர்கள் கூறினர். ஆதவின் வேட்புமனு மீது புகார்கள் எழுந்ததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அவரது வேட்புமனுவை நிறுத்தி வைத்தனர். இதையடுத்து தேர்தல் கண்காணிப்பாளர் விக்ரம் குமார் சிங் முன்னிலையில் வேட்புமனு மறு ஆய்வு செய்யப்பட்டது. ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருப்பதாக கூறி ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிலையில் வேட்புமனுவில் மனைவியின் சொத்து விவரங்களை மறைத்ததாக தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் தேவராஜன் ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி டெய்சியின் சொத்து விவரங்களை வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை. வேட்புமனு பரிசீலனையின் போது தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்து முறையாக பரிசீலிக்கவில்லை. இதுகுறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தேவராஜன் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.